கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை பொழுதுல நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்புல நம்ம அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த சில வாரங்களாக கற்பனையை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளுக்குள்ள அந்த தேவ செய்தி நமக்கு கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் எல்டர் ஜேக்கப் ஸ்டீவன் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜபத்தோடு கூட இன்றைக்குரிய பாடத்திற்கு நம்ம கடந்து போக இருக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு வாரத்தை எங்களுக்கு தந்து நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்பின் அநேக சத்திய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த பிரமாணத்தை கொண்டு இந்த கற்பனைகளை எவ்விதமாக புரட்டுகிறார்கள், எவ்விதமாக பேசப்படுகிறது, அதனுடைய உண்மையான விளக்கங்கள் என்ன என்பதை கடந்த வாரமும் பார்த்தோம். இந்த வாரமும் அதையே குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை மகனோடு கூட இருந்து இந்த சத்தியங்களை எங்களுக்கு சொல்லவும், நாங்கள் அதை விளங்கி கொண்டு மற்றவர்களுக்கும் இதை நாங்கள் கற்றுக் கொடுக்கவும் பரலோகத்தின் ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியும் உங்கள் சமூகத்தில் கெஞ்சுகிறோம். துதியான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்துல நம்ம நேரத்தை தாழ்த்தாம என்ன அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அநேக நேரத்துல நேரம் பத்தாம போகிறது. ஆகவே இந்த பாடங்களை எல்லாம் நிறுத்தி அருமையான சகோதரருடைய கரங்களில் கொடுக்கும்போது அவர்கள் வேண்டிய நேரம் எடுத்து இன்று நாளுக்குரிய சத்தியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஜெப தியானத்தோடு கூட நாம் காத்திருப்போம். ஆவியானவர் மகன் மூலமாக நம்மோடு கூட பேச இருக்கிறார். ஆனா இது உங்களுடைய நேரம். நீங்க ஆண்டுடைய வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினால மீண்டுமாக இந்த வாரத்தின் மதிய நாளில ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவனுடைய பிரதான பாக்கியத்துக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்திலையும் பிரமாணமும் வேத புரட்டர்களும் இந்த தலைப்பிலே படித்தோம். இதை நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்துல வேற யாரும் இல்லை, இந்த ஜேக்கப் ஸ்டீஃபன் உங்களுக்கு முன்பாக எழுந்து, ஒருவேளை நான் ஜீவனோடு அந்த நாட்டில் இருப்பேனான இந்த பிரமாணங்களை புரட்டுவதற்கு ஏதுவான வேத வாக்கியங்கள் எடுத்து பேசுவார். வேற யாரும் பேச போறதில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் தூசி, அவங்க வேதத்தை பிரமாணத்துக்கு எதிராக பேசுறது ரொம்ப சாதாரண காரியங்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பேசி தேவனுடைய ஊழியத்துக்கு தடையாக இருப்பார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசன ஆவியில் சொல்லப்பட்டிருப்பதனால, அந்த நாட்களுக்குள்ளாக கடந்து செல்கிற காலம் நமக்கு முன்பாக இருப்பதனால இந்த பிரமாணங்களை குறித்து தெளிவான அறிவு நம்மிடத்திலே உண்டாயிருக்க வேண்டும். நம்முடைய உபதேசங்களை ஸ்திரமாய் இருக்க வேண்டும். 10 பிரமாணம், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பிரமாணம், இவையெல்லாம் நம்ம தெளிவாய் படித்தோம். கடந்த வாரத்துல இருந்து நம்ம என்ன படிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால், வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிற அந்த அடிப்படையை தகர்த்து எறிவதற்கு சாத்தான் பிரயாசப்பட்டான், பட்டு கொண்டிருக்கிறான். இன்னும் அவன் அப்படிப்பட்ட பிரயாசத்தை வெளிப்படுத்துவான் என்பதனால நீங்களும் நானும் அந்த வஞ்சகத்தில் சிக்கிவிடாதபடி தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த வேத வாக்கியங்களை தெளிவாய் அறிந்து புரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை வாசித்தோம். சங்கீதம் 77:13 மிக முக்கியமான வசனம், உங்க மனதில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டிய வசனம். வசனம் எங்க இருக்குன்னு தெரிதோ இல்லையோ, சிலர் அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லணும்னு அடம்பிடிப்பாங்க. கருத்து உங்க மனதில் பதிந்திருந்தால் அதுவே போதுமானது. உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கிருபாசனத்தை தாங்கி நிற்கிற அந்த பிரமாணத்தையும், அந்த பிரமாணத்தின் இடத்துல வழி நடத்துகிற அந்த ஆசாரியத்துவம் பலி பிரமாணங்களையும் ஒன்றுக்கும் இல்லாமல் ஆக்குவதற்கு சாத்தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்த நீங்களும் நானும் எந்த நிலையிலும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக விழுந்து போனவர்கள் பாபிலோர்களும் பாபிலோனிய குமாரத்திகளும் எடுத்து பேசுகிற அந்த வாக்கியங்களை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த செய்திகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். ஒருவேளை நான் முன்பு சொன்னது போல இங்க படிக்கிற வசனங்களை காட்டுகிறோம். இன்னும் ஏதாவது வசனம்
உங்களுக்கு பிரமாணத்தை கை கொள்ளாதபடி அதை தூர ஒதுக்கி வைக்கத்தக்கவைகளை காணப்படும் என்று கண்டீர்கள் என்று சொன்னால், நினைத்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு முன்பாக உங்க போதர்கள் யாராவது எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் தயவாய் போதகர் ஜெயராஜ் அவரிடத்தில் அந்த வசனங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாய் நாம் கூடி அமர்ந்திருந்து ஆராய்ந்து உண்மையை அறிந்து கொள்ளலாம். சரி, இன்னைக்கும் மிக பிரபலமாக காணப்படுகிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை என்று வாதிடுகிற பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஒரு மிக முக்கியமான வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். மிக அழகாக இந்த வசனம் இருக்கிறது. இன்னைக்கு என்ன வாதத்தை மற்ற கிறிஸ்தவர்கள் வேதத்தின்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை சரியாய் அறியாதவர்கள் அல்லது கிறிஸ்துவை விட்டு விலகியவர்கள் வைக்கிற வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் மரித்து விட்டது, அது முடிவுக்கு வந்து விட்டது, அது எனக்கு அவசியம் இல்லை. அதற்கு அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த வசனம், அந்த போதையினுடைய நடைமுறையை நீங்க பார்த்தீங்க சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் நம்பும்படியாக அந்த பிரசன்டேஷன் இருக்கும். நியாயப்பிரமாணம் உங்க பாருங்க, அதை செய்யாத இதை செய்யாத, உங்க புருஷன் சொல்லுகிற மாதிரி அதை செய்யாத இதை செய்யாதே என்று சொல்லி அவர்கள் அதை விளக்கம் கொடுத்து உங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற அந்த நியாயப்பிரமாணம் அழிந்து போனது, முடிந்து போனது, சிலுவையில் அது மரித்தது, இயேசுவினுடைய மரணத்தோடு கூட அது இல்லாமல் போயிட்டது, எனக்கு அவசியம் இல்லை, இனி நான் கிறிஸ்துவை உடையவன், நான் கிறிஸ்துவோடு போவேன், எனக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை, அது மரித்து போயிற்று என்று வாதிடுகிற அந்த சத்தியமாக இன்றும் துணிந்து கொண்டு இருக்கிற நானும் பார்க்க முடியும். தெளிவாக மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். அப்படி போல, எப்படி போல என்பதை நாம் பார்ப்போம். என் சகோதரரை, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறுடையவர்கள் ஆகி தேவனுக்கு கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானே. நியாய பிரமாணத்துக்கு யாரு மரிக்கிறா அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறும்படியாய் கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைகிறவர்கள் நியாய பிரமாணத்துக்கு மரிக்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கு. 1000 வேதத்தை புரட்டுகிறவர்கள் நியாய பிரமாணம் மரித்து விட்டது என்று வாதிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படி அவர்கள் வாதிடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த விளக்கு எடுத்து கையாளுகிற வசனத்தை அவர்கள் சரியாக புரியாததுனால்தான். நம்ம அதை வாசிக்க போகிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். 4வது வாக்கியத்தை வாசித்து நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது, அழிந்து விட்டது, மரித்து விட்டது என்று வாதிடுகிற பிள்ளைகள் ஏன் நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த பகுதியில பவுல் உபயோகப்படுத்துகிற ஓமையை அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ளாதனாலே, புரியாததுனாலே என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை சரியாக விளங்கிக் கொள்வதற்காக அந்த வேதாம பகுதியை நம்ம வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். இந்த இடத்துல நம்ம யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யூதர்களை பவுல் குறிப்பிடுகிறார். அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு மேன்மையை அறிந்த பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அதில் நீங்கள் அடக்கி கொள்ளலாம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? நல்ல ஒரு கேள்வி. அந்த கேள்வியிலே பதிலும் இருக்கிறது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எது அவனை ஆளும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் ஆகும். இப்ப பவுல் முதல்ல சொல்ற ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய நாசிலை சுவாசம் இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகை செய்யும். அது எப்படி ஆளும் என்பதைத்தான் அவர் விளக்க போகிறார். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் ஆளும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இல்லையா? அது எப்படி உங்களை ஆளப்போகிறது என்பதைத்தான் அங்கே பவுல் ஒரு உவமையின் மூலமாக விளக்குறதுக்கு பிரயாசப்படுகிறார். அது எப்படி என்றால், எது
நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆளும். அது எப்படி ஆளுகிறது என்று சொன்னால் அவர் விளக்குறார். எதை விளக்குறாரு? நியாயப்பிரமாணம் மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆளும் இல்லைங்களா, அது எப்படி ஆளுகிறது என்பதை விளக்குவதற்கு இங்க பவுல் பிரயாசப்படுகிறார். இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். புருஷனுடைய ஸ்திரீ, அதாவது ஒரு கணவன் மனைவி, அந்த பந்தத்தை வைத்து ஒரு உண்மையை வெளிப்படுத்துவதற்கு பிரயாசப்படுகிறார். மனிதன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் ஆளும். தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறார். ஒரு திருமண பந்தம் இருக்கிறது, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு பந்தம் இருக்கிறது. இதுல பவுல் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னால் மனைவி ஆனவள் இந்த உறவுக்குள்ள, இந்த பந்தத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா புருஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும். புருஷன் மரித்த பின் பண்ணுங்க. கேட்கல, யாரா பேசுறது அன்மியூட்லதான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். பேசுறது கேட்கலீங்களா? இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கும், பிரேக் ஆகி வருதோ தெரியல பாஸ்டர். என்னண்டு இல்ல நான் கிளியரா சரி, தேங்க்யூ. சரி, இந்த திருமண பந்தத்தை வைத்து ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். என்ன உண்மையை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மனுஷனை ஆளும். இதைத்தான் விளக்குறதுக்கு பவுல் பிரயாசப்படுற. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த ஓமையை நம்ம படிக்கும் பொழுது என்ன விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் எப்படி என்னை ஆளுகை செய்ய போகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கணவன் மனைவி, அந்த திருமண பந்தம், அந்த நிபந்தனை, திருமணத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒரு கணவனை மனைவி சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவியானவள் கணவனை சார்ந்து இருக்க வேண்டும். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாகிறார். எப்போ ஒரு விடுதலை உண்டாகிறது என்று சொன்னால், அந்த நிபந்தனை எப்பொழுது உடைக்கப்படுகிறது என்று சொன்னால், மனைவியானவள் புருஷனுடைய நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் எப்பொழுது நீக்கப்படுகிறது என்று சொன்னால், புருஷன் மரித்த பின்பு. அழகா எழுதுற பாருங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறு ஒரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவார். புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுது வேறொரு புருஷனை விவாகம் பண்ணா விபச்சாரி எனப்படுவார். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன இங்க சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு 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 புருஷனோடு கூட நீ இருக்கிற, அவனுடைய நிபந்தனைக்கு நீ கட்டுப்பட்டு இருக்கிற, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ வேற ஒருவரோட வேற யாரையும் நீ திருமணம் செய்ய முடியாது, வேற ஒருவரை நீ தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால அவன் மரித்தால் நீ அதுல இருந்து விடுதலை ஆயிடுவேன். எதை விளக்குறதுக்கு சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணம் என்னை உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆளுகை செய்யும் என்பதை விளக்குவதற்கு. அதை விளக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவியானவர்களுக்கு விடுதலை இல்லை. அப்போ புருஷன் மரிச்சிட்டானா விடுதலை ஆயிடுவாங்க. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் மரித்து விட்டா எனக்கு விடுதலை என்பது அநேகருடைய வாதம். இதுதான் அவன் நியாயப்பிரமாணம் செத்துட்டு என்கிற முடிவுக்கு வருகிறார். நியாயப்பிரமாணம் என்னை உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆளுகை செய்யும். ஒரு ஓமையை சொல்றாரு. நீ வேற இன்னொருவரோட போனோம். ஒரு புருஷன் இருக்கிறார், வேற ஒரு புருஷனுக்கு நீ ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புருஷன் சாகணும். இவன் இந்த புருஷனை நியாயப்பிரமாணம் என்று நினைத்து, புருஷன் நியாயப்பிரமாணம் செத்துட்டு புருஷன் செத்துட்டா நான் வேறொரு ஆயிட்டேன், அதனால நான் யார் அப்படின்னு சொன்னா இயேசுடைய பிள்ளை, எனக்கு புருஷன் தேவையில்லை, நியாயப்பிரமாணம் தேவையில்லை. இதுதான் அவங்களுடைய வாதம். சரிதானா? இப்ப நம்ம ஒரு கேள்வி எழுப்போம். நியாயப்பிரமாணம் சாகுமா?
நியாயப்பிரமாணம் செத்தாதான் வேற ஒரு இயேசுவை உடையவர்கள். 4வது வசனத்தை வாசித்தீங்களா? இயேசுவை உடையவர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அப்ப அதுக்கு இயேசுவை உடையவர்களாக நம்ம மாறுகிறதுக்கு முன்பாக வேறொருடையவர்களாக இருந்திருக்கிறோம். அந்த வேறொருடையவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பிற கிறிஸ்துவ மார்க்கத்தார்கள் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் செத்தாதான் நான் விடுவிக்கப்பட வேண்டும். இப்ப நியாயப்பிரமாணம் சாகுமா? இந்த கேள்வி எழுப்பணும். வேதத்தை ஆராய்ந்து வாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுவீர்களே. ஓமையின்படி இங்க சொல்லியிருக்க ஓமையின்படி நியாயப்பிரமாணம் செத்தாதான் எனக்கு விடுதலை அப்படிங்கிற மாதிரி அது இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு கேள்வி எழுப்பிட்டு நியாயப்பிரமாணம் சாகுமா? சரிங்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். அது சாகிறதா இருந்தா தானே, அதுக்கு ஜீவன் இருந்தா தானே அது சாக முடியும் இல்லைங்களா? அது செத்தாதான் விடுதலை. இப்ப நியாயப்பிரமாணம் சாகுமா ஒரு கேள்வி கேட்டு கலாத்தியர் 3:21 போவோம்னா அவர் சொல்றாரு அழகா, அப்படி ஆனால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமோ அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தால் நீதியானது நியாயப்பிரமாணத்தில் உண்டாயிருக்குமே. நியாயப்பிரமாணத்துக்கு உயிர் இருக்கா? அது உயிரை கொடுக்க முடியுமா? அது உயிரை கொடுத்து அதுக்கு உயிர் இருந்து அதுக்கு ஜீவன் இருந்து அது செத்துரும் அப்படின்னு சொன்னா எனக்கு நியாயப்பிரமாணம் அதனால நீதி உண்டாயிருக்கு. எனக்கு கிறிஸ்து தேவையில்லை, கிறிஸ்து தேவையில்லை. இங்க அழகா பவுல் சொல்றாரு, மிக தெளிவா சொல்றாரு, நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்கத்தக்க வகையில் நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருக்குமானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தை உண்டாயிருக்கவே. அப்படி என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தினால ஜீவனை கொடுக்க முடியாது, அதுக்கு ஜீவன் இல்லை. 10 பிரமாணங்களுக்கு ஒழிக்க பிரமாணத்துக்கு ஜீவன் கிடையாது. அது ஜீவன் இருந்து அது எனக்காக மரித்திருக்கும் அப்படின்னு சொன்னா அதனால எனக்கு என்ன செஞ்ச விடுதலை உண்டாயிருக்கும். அதனால ஜீவனை கொடுக்க முடியாது, அது மரிக்க முடியாது, அது சாக முடியாது. அப்படி என்று சொன்னால் இங்க புருஷன் யார்? நியாயப்பிரமாணம் சாக முடியாது. நல்ல புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணத்துக்கு ஜீவன் கிடையாது, அது சாக முடியாது. மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது ஆளும். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு பவுல் சொல்லுகிறத நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, அந்த 4வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி கணிக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர். நல்லா புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணம் சாகுமானா சாகாது. ஏன்? அதுக்கு ஜீவன் கிடையாது, அது உயிரை கொடுக்கத்தக்க வகையில் இல்லை. அது தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறது, ஒரு குணத்தை கற்றுத்தருகிறது. நான் எப்படி இழந்து போன சாயலை மீட்கப்படும் என்பதற்காக அது எழுதி கொடுக்கப்பட்டும் இருக்கிறது. அதுல ஜீவன் கிடையாது, அதனால நியாயப்பிரமாணம் சாகாது. அப்ப புருஷன் நியாயப்பிரமாணம் அல்ல. புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, நிதானமாக போகிறேன். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆகுவதற்கு முன்பாக வேறு யாருடையவர்களாகவோ இருந்திருக்கிறார்கள். சரிங்களா? வேறு யாருடையவர்களாகவோ இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஆள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவரு என்ன செய்ய போறது இல்லை அப்படின்னு சொன்னா சாக போறது இல்லை. அவரு சாகிறது இப்போ இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம அந்த வேறு யாரு வேறுடையவர்களாய் கிறிஸ்துவ உடையவர்களாய் நீங்க மாறி இருக்கீங்க இல்லைங்களா? அப்ப அதுக்கு முந்தி யாருடையவர்களாய் இருந்துட்டோமோ அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். அவர் செத்தாதான் எனக்கு விடுதலை. சரிதான் நான் சொல்றது புரியுதுங்களா? கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறணும் அப்படின்னா அதுக்கு முந்தி யாருடையவர்களாகவும் இருந்திருக்கிறேன். அவர் சாகணும், அவர் செத்தாதான் எனக்கு விடுதலை. சரிங்களா? 2வது இந்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள்.
இப்ப நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நியாய பிரமாணத்துக்கு மரிக்கணும் அப்படின்னு சொன்னா, கனி கொடுக்கும்படி, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. எப்படி மரிக்கணுங்கிறது இந்த வசனத்திலும் இருக்கிறது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா படிக்கலாம். கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நான் மரிக்க வேண்டும். எதற்கு மரிக்கணும்? நியாய பிரமாணத்துக்கு மரிக்கணும். ஏன் மரிக்கணும்? கனி கொடுக்கிறதுக்காக மரிக்கணும். இன்னொரு காரியம் இருக்கு. இதுவரைக்கும் நான் மரிக்கிறதுக்கு முன்பாக யாரோ ஒருவருடையவராக இருந்தேன், அவரு செத்தாத்தான் நான் இயேசு உடையவராக முடியும். ஆனா அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, அந்த மரணங்கிறது என்ன என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ளும். யாருடையவராக இருந்தேன், நான் ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்கிறதுனா என்ன, இந்த காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுல நம்ம ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நியாயப்பிரமாணத்தின் நிபந்தனை அல்லது நியாயப்பிரமாணம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னை ஆளுகை செய்யும். மறந்துடாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் என்னை ஆளுகை செய்யும். நான் வேறொருவருடைய இருந்ததுனால, இயேசுவோடு வருவதற்கு முன்பாக இன்னொருவரோட கூட நான் இருந்ததுனால என்னால தேவனுக்கு என்று கனி கொடுக்க முடியவில்லை. ஆகையினாலே நான் நியாய பிரமாணத்துக்கு மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் என்னால தேவனுக்கு கனி கொடுக்க முடியவில்லை? நான் ஏன் மரிக்க வேண்டும்? நான் மரிக்கிறதுனா என்ன? அப்போ இதெல்லாம் நான் சரியா விளங்கிக்கிட்டாதான் அங்க நியாய பிரமாணத்துக்கு மரிக்கிறதுனா என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும். ரோமர் 3. இது நம்ம அடிக்கடி இந்த கான்செப்ட, எனக்கு உண்மையில சொல்லணும்னு செவன்த் அட்வென்டிஸ்ட் நிறைய பேர் விட்டுட்டாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 3 10, 11, 12. நான் அடிக்கடி இதை வாசிப்பேன். நியாய பிரமாணத்தை விளங்கிக் கொள்ளுகிறதுடைய அடிப்படை இதுதான். அந்தபடி நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. தேவனுக்கென்று கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பூமியில நம்ம படிச்ச ஞாபகப்படுத்திக்கணும். இந்த பூமியில பிறக்கிற பிறப்பே மரணத்துக்கு ஏதுவான பிறப்பு. நான் மரித்து போகக்கூடிய ஒரு நிலையில தான் பிறக்கிறேன். மரண தண்டனையோடு தான் பிறக்கிறேன். தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சந்ததி அந்த சாயலை இழந்ததுனாலே, அது இழந்து போனதுனாலே அது மரண தண்டனை உரியதாக வந்து அந்த சந்ததியில நான் பிறப்பதுனாலே நானும் மரணத்துக்குரியவனாய்த்தான் இருக்கிறேன். நான் எவ்வளவு நீதியை செய்தாலும் அவைகள் என்னை மரணத்துக்கே உரியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நீதியை செய்யறதாலும் அது என்னை ரட்சிக்க போறதில்லை. நான் எவ்வளவு சரியா ஆண்டவருடைய வார்த்தையை கண்டுபிடிச்சு நடந்தாலும் அது என்னை ரட்சிக்க போறதில்லை. அந்த கிரியையினால் எனக்கு ரட்சிப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தோற்றம் மரணத்துக்குரிய. இந்த மரணத்தில் இருந்து நான் ஜெயித்தாக வேண்டும், வெளியே வந்தாக வேண்டும். அப்படி வந்தால்தான் நான் தேவனுக்கு என்று நீதியை நிச்சய முடியும், கனியை கொடுக்க முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம கூட என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, விசுவாச பிள்ளைகள் ஏதாவது பலவீனங்களை குறித்து பேசும்போது நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை என்பது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறும் வரைக்கும் ஒருவனும் இல்லை. இத மனதுல ஆழமா வைத்துக் கொண்டால் எல்லா வேத வாக்கியம் எல்லாம் அழகா விளங்கிடும், அழகா வரைக்கும். ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்காது. நான் எவ்வளவு நீதியை செய்தாலும் அந்த கிரியையினால ரட்சிக்கப்பட போறதில்லை. ஏன்னா நீதிமான் ஒருவனும் இல்லை, பிறந்த எல்லாரும் மரணத்துக்கு உரியவனாய் இருக்கிறார்கள். பாவம் செய்த எல்லாரும் மரணத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 5:12 வாக்கியம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிடுச்சு. ஒரு மனிதனுடைய நம்ம பிறப்பே மரணத்துக்கு ஏதுவானது. முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவு நீதியை சென்றாலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்படுகிறேன், சபிக்கப்பட்டவன். ஏன்னா நான் மரணத்துக்கு ஏதுவாக, நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறதுக்கு பிரயாசப்பட்டாலும் என்னுடைய கிரியைகள் மரணத்துக்கு ஏதுவாக தான் கணக்கிடப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவன் அந்த மரணத்தை உண்டு பண்ணினதுனாலே நம்ம எல்லாரும் அந்த மரணத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சரி, ரோமர் 6:13 வாக்கியத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறத நீங்க நினைவு கொள்ள வேண்டும்.
அப்போ நான் செய்த பாவத்தினால் எனக்கு மரணம் உண்டாயிற்று என்று சொல்வதற்கல்ல, நான் பிறந்த சந்ததியே மரணத்துக்கு ஏதுவான ஒரு சந்ததி. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் அப்படின்னா என்ன? வசனத்தை வாசிக்கிறேன். கலத்தியர் 2ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தை அறியும் பொழுது நான் என்னதான் அறிய முடிகிறது என்று சொன்னால், நான் மரணத்துக்குரியவன் என்பதை அறிய முடிகிறது. நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கிறதா? நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது அது என்ன ஒரு சாட்சியை முதலாவது சொல்லுகிறது என்று சொன்னால், நான் மரணத்துக்குரியவன் என்று சாட்சி சொல்வதை பார்க்க முடியாது. நமக்கு விரோதமான சாட்சி சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். நம்ம அறிந்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நியாயப்பிரமாணத்தை நான் பார்த்த உடனே என்ன உயிர் அடைகிறது என்று சொன்னால், நான் மரணத்துக்குரியவன், பாவம் உயிர் கொள்ளுகிறது, என்னில இருக்கிற பாவம் உயிர் கொள்கிறது. அந்த வசனத்துல வாசிக்க முடியாது நேராக. பாவம் என்ன செய்கிறது? உயிர் கொண்டு அந்த பாவம் என்ன செய்யுது? சாகணும், மரணத்துக்குரியவன் சொல்லுது. அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம பார்த்த மாத்திரத்திலே நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின்படி நான் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். நான் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாக இருக்கிறேன். அந்த பிரமாணம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அது அறியும் பொழுதுதான் அந்த மரணத்துக்குரியவங்கிறது என்னிடத்தில் இருக்க பாவமே உயிர் கொள்ளுகிறது. ஆஹா, இவ்வளவு பாவமா, நான் மரணத்துக்குரியவன் என்பதை அது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ பாவம் என்ன செய்கிறது? சாகு என்று சொல்லுகிறது. பாவத்துக்கு எப்படி மறிக்கிறது? ஏன்னா பாவம் இருக்கு, 100% இருக்கு. ஒருவனு தன்னை பாவம் இல்லாதவன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பாவத்திலிருந்து நான் மீட்கிறேன், அதனால பாவமற்றவன் என்று சொல்லுவதற்கு அல்ல, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன் என்று சொல்லலாம். அதனால இந்த பாவத்துக்கு நான் எப்படி மறிக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர். இப்ப பவுல் இங்க என்ன வெளிப்படுத்துற அப்படின்னு சொன்னா, எல்லாரும் நீதியற்றவர்களாக இருக்கிறோம், மரணத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது என்னிடத்தில் இருக்கிற பாவம் எல்லாம் உயிர் கொள்கிறது, நான் மரிக்க வேண்டும் என்பதை அதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப நான் எப்படி சாகுறது? நியாயப்பிரமாணம் சாகுமா? சாகாது. அது உயிரை கொடுக்கத்தக்கவைகள் எழுதப்பட்டவைகள் அல்ல, அது தேவனுடைய சாயல், அது சாகாது. அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆளுகை செய்யும். எப்படி ஆளுகை செய்கிறது என்று சொன்னா, நான் இயேசுவினிடத்துல வருகிறதுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை குறித்து அறியும் பொழுது பாவம் உயிர் கொண்டு யார் என்னை காப்பாற்றுவா, இந்த பாவத்திற்கு நான் எப்படி மறிப்பது, இந்த மரண தண்டனையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்கிற கேள்வி எனக்கு உண்டாகும் பொழுது, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வழி, தேவனுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அந்த வழியை போய் பார்க்கும் பொழுது நாம் எப்படி பாவத்துக்கு மரிக்க வேண்டும் என்பதை அது தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, எப்படி பாவத்துக்கு நான் மரிப்பது அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்கிறது? அப்ப என்னன்னா, பாவத்துக்கு மரிக்கணும். பாவம் என்கிட்ட இருக்கு, அந்த பாவம் இல்லாம போகணும், அந்த பாவம் சாக வேண்டும், பாவம் மனுஷன் சாக வேண்டும். என்னிடத்துல ஒருவன் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறான், அவனை நான் அழிக்க வேண்டும், அவனை ஆளுகும்படியாக என்னிடத்தில் உண்டாயிருக்கிற பாவ மனுஷனை நான் நினைச்ச வேண்டும், அழிக்க வேண்டும். ரோமர் 6:6. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். என் பாவம் ஒரு அறிவு வருது பாத்தீங்களா? அந்த பாவத்தை அறிகிறேன் பாத்தீங்களா? அந்த பாவம் உயிரடைகிறது பாத்தீங்களா? அந்த மனுஷன் சாகணும். அது எப்படி அப்படின்னு சொன்னா, நான் சாக வேண்டியதில்லை, என் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார் சொல்லி அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டவன் என்பதை உணர்ந்து விசுவாசித்து, என் பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறார், என்னை அவர் சிலுவையில் என் பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நம்பும் பொழுது அந்த பழைய மனுஷன் சாகணும். நியாயப்பிரமாணம் சாகாது, அது உயிர் கொடுக்கும்படியாய் அருளப்படவில்லை.
அது மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆழம். அது அழகாக ஆளுகிறது. அதனுடைய ஆளுமை என்ன அப்படி சொன்னா, அதனுடைய நிபந்தனை என்ன சொன்னா, அதை மீறி இருக்கிறவர்கள் சாக வேண்டும். இப்ப நான் சாக வேண்டியது இல்ல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என் இயேசு எனக்காக மரித்து இருக்கிறார் என்கிற நான் விசுவாசிக்கும் பொழுது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக் கூடாது. அறையப்பட்ட நான் பிழைக்க முடியுமா? பிழைத்தும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். செத்துட்டாலோ, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாலோ, என் பாவ மனுஷன் ஒளிந்து போனாலும் நான் பிழைத்தும் இருக்கிறேன். எப்படி? ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வாக்கியம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்து இருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவம் மறிச்சிட்டீங்க, என் பாவத்தெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க, என்னை பாவம் இல்லாதவரை மாற்றிட்டாரு, நான் புதிய மனுஷன் ஆயிட்டேன், பழைய மனுஷன் செத்து போனது, நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, இயேசுவை உடையவராய் இருக்கிறேன், நான் புதிய மனுஷன், நான் அவரோடு கூட உயிராய் இருக்கிறேன், நான் மரித்தாலும் பிழைத்து இருக்கிறேன். நியாயப்பிரமாணம் எதுவரைக்கும் ஒருவனை ஆளும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும் போது அழகாக சொல்லுகிறது. பவுலர் தெளிவாய் சொல்றாரு, நேர்த்தியாக சொல்லுகிறாரு, அவன் உயிரோடு இருக்கும் அளவும் ஆளும். அவன் மறிச்சிட்டேன், நான் செத்துட்டேன், மறுபடியும் எழுந்து வந்துட்டேன். யாரு கூட வந்துட்டேன்? இயேசுனுடைய உயிர் தெழுதுனாலே நான் எழுந்து விட்டேன் அப்படின்னு சொன்ன. இப்ப நியாயப்பிரமாணம் ஆளுமான ஆளும். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் ஆளும். நான் மறிச்சு போயிடல, நான் செத்து போயிடல. செத்த நான் சிலுவையில இயேசுவோடு கூட அறையப்பட்ட நான் இயேசுவோடு உயிர் தெழுதல அவரோடு கூட நான் இழந்தும் இருக்கிறேன். எப்படி? இது எப்படிங்க? இதை நான் நம்பணும், இதை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நான் கிறிஸ்துவோடு கூட மறிக்கிறேன், என் பாவ மனுஷனை நான் அழிக்கிறேன், அது சாகட்டும், எனக்கு வேண்டாம் அப்படி நினைச்சு எடுக்கிற ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானங்க. அடையாளம் சும்மா இல்லை, அழகான அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானஸ்நானத்துல நான் தண்ணீருக்குள்ள மூழ்கடிக்கப்படும் பொழுது ஐயோ கிறிஸ்துவை போல நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறேன். அதாவது அவருடைய மரணத்தின் சாயலை நான் இணைக்கப்பட்டவர்களானா அவர் உயிர்த்தெழும் சாயலும் இழைக்கப்பட்டிருப்பார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாணம் சாகாது, அது ஒரு நாளும் சாக போறதில்லை. ஏன்னா அது உயிரை கொடுக்கும்படியாக எழுதப்பட்டது அல்ல, உயிரை கொடுக்கும்படியாக உடன்படிக்கை பெட்டிகளிலிருந்து வெளியே கொண்டு வந்தது அல்ல. உயிரை கொடுக்கிறது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றது அப்படி சொல்ற? நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது, நான் ஜீவனோடு கூட அதை பார்க்கும் பொழுது அது என்ன சொல்றது? அப்ப நீ சாகணும், நீ சாகணும், பாவம் உன்கிட்ட இருக்கிறது, உன் பாவ மனுஷன் அழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேவனுடைய வழியை காட்டுகிற அந்த பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது அந்த வழி இயேசு கிறிஸ்து. ஐயா, நான் சாகிறதுக்கு போல இயேசு செத்து இருக்கிறாரு, நான் ஞானம் முழுக்க எடுக்கும் பொழுது அவரோடு கூட அடக்கம் பண்றேன், பாவ மனுஷன் செத்துறோம். அதுல இருந்து எழுந்து வருகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன புதிய மனுஷனாக வந்திருக்கிறோம். இப்ப ஜீவனோடு இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் ஆளுமா? பாவ மனுஷன் செத்து இருக்கிறார், நான் இயேசுவுடையவனாய் மாறி இருக்கிறேன். இனி நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும் தெரியுமா? நான் தேவனுக்கு என்று கனி கொடுக்கும் பொழுது, நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனுடைய சாயலை நான் பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் நான் என்ன சொல்ல போவோம்? நான் படிச்சுக்கணும், ஞாபகம். அந்த நியாயப்பிரமாணம் தான் என்னை ஜீவனுக்குரியவன் என்று சொல்லலாம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் ஒருபோதும் மறிக்க போறது இல்லை. அது உயிர் கொடுக்கும்படியாக அருளப்படவில்லை. அதாவது சாகாது, உயிரோட தான் இருக்கும். எதுவரைக்கும் அது என்னை ஆளும் அப்படி சொன்னா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் ஆளும். ஒரு ஆளுமை, என்ன ஆளுமை சொன்னா, இயேசுவை உடையவனாய் மாறுகிறது முன்பாக அந்த நியாயப்பிரமாணத்தை பாவ மனுஷன், இத பாவ மனுஷன் மரணத்துக்குரியவன் என்று சொல்லும். அந்த மரணத்துக்கு பரிகாரம் இயேசு என்பதை எனக்கு ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரமாணங்கள் கற்றுத் தருகிறது. அந்த இயேசுவின் இடத்துல அவரோடு கூட ஞானமுடத்தில் நான் அடக்கப்பட்டு நான் உயிர் தெழுந்தார்.
நான் ஜீவனுடையவனாய் இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை என்ன ஆளுமா அப்படின்னு கேட்டா பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் நியாயப்பிரமாணம் உங்களை ஆளும் என்பதை அறியாமலா இருக்கிறீங்க. சரி, இந்த வேறொருடையன் யாரு? அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு ஆறுதலுக்கு முன்பாக ஒருத்தன் கூட இருந்திருக்கோம் இல்லைங்களா? அவன் யாரு? அதை கொஞ்சம் விளங்கிக்கணும், நம்ம புரிஞ்சிருக்கணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசிலால் உண்டாய் இருக்கிறான், ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் செய்கிற எல்லாரும் பிசாசினால உண்டானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிசாசின் பின்பாக செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பாவம் மனுஷன் யாருக்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னார்? பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார். இந்த பிசாசை அழிப்பதற்காக கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் அழிப்பார் என்கிற அந்த உத்தரவாதத்தோடு கூட நீங்களும் நானும் ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கிறோம். அந்த பாவ மனுஷன் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிற அந்த அனுபவம் என்னிடத்துல நீங்கிறது. சாத்தான் இப்ப அழிக்கப்பட போறதில்லை, பாவம் இப்பொழுது நீக்கப்பட போறதில்லை, அது இறுதியே நீக்கப்படும். அப்ப ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் உனக்காக மரித்தேன்னு சொல்லி அவரோடு கூட நான் மரித்து எழுந்திருக்கும் பொழுது மீண்டும் பாவம் செய்யலாமா என்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எழும்ப வேண்டியது இருக்கிறது. ரோமர் 7 முதலாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் பொழுது மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களே பேசுகிறேன், சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறேன். நியாயப்பிரமாணம் ஆளும். ஆனா எப்படி ஆளும் அப்படின்னு சொன்னா, நான் இயேசுவை போல பிரதிபலிப்பதனால, பிரமாணங்களை பிரதிபலிப்பதனால, அந்த பிரமாணங்களை கீழ்ப்படிந்து நடப்பதனால அது என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா, நீ ஜீவனுக்குரியது, ஜீவனுக்குரிய பிரமாணம் எனக்கு மரணத்துக்கு எது வாய்ப்பு வச்சிடற, ஆவியல் பிரமாணத்தினாலதான் மரணம் மற்றும் பாவ பிரமாணத்துக்கு விடுதலையாக்கப்படுவோம். ரோமர் 8 என்ன 2வது வாக்கியம், இந்த நியாய பிரமாணம், இந்த 10 பிரமாணம் தேவனுடைய சாய் எனக்கு சாட்சி பார்க்கிறோம், நான் ஜீவனுக்குரியவர் என்று சொல்றேன். கிறிஸ்துவை உடையவனாக நான் மாறுவதற்கு முன்பாக அது எனக்கு மரணத்துக்குரியவன் என்று சாட்சி சொன்னது. கிறிஸ்துவை உடையவனாக மாறி தேவனுக்கு என்று நான் கனி கொடுக்கும் பொழுது, பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அந்த பிரமாணம் எனக்கு சொல்லும் ஜீவனுக்குரியவன் என்று சொல். நியாய பிரமாணம் மனுஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆகும். நான் இயேசுவோடையவனாய் மாறிவிட்டேன், இயேசுவின் மரணத்திலே நான் பங்கு கொண்டேன், நான் பாவம் செய்யலாமா? ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானவர்கள். ஐயா, அந்த 10 பிரமாணத்தெல்லாம் நான் பார்க்கும் பொழுது வெச்சாரம் செய்யாத என்னிடத்துல வெச்சாரம் இருந்தது, பொய் சொன்னா பொய் சொல்லாதே என்றது என்னிடத்துல பொய் இருந்தது, ஐயா விக்கிரகாரத்தின் என்னிடத்துல இருந்தது. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இனி நான் என்ன செய்ய, விக்கிரகாரத்தை செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன். நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம், பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவை உடையவர்கள் நீதிக்கு அடிமையானவர்கள், இயேசுவை அல்லாதவர்கள் பாவத்திற்கு அடிமையானவர்கள். நீங்களும் நானும் எதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாம். நான் இயேசுவை உடையவனாக நீங்கள் நானும் இருப்பதனால நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம், நீதியின்படி செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதில் நியாயப்பிரமாணம் எப்படி சாட்சி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜீவனுக்குரியவன் என்று சாட்சி பார்க்கிறோம். அது ஒருபோதும் சாகாது. உயிரை கொடுக்கும்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, அது சாகாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆளும். இயேசுவோடு இருக்கும் பொழுது அது என் ஜீவனுக்குரியவன் என்று ஆளுகிறது என்பதை நீங்களும் நான் மறந்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ரோமர் 6:1 வசனம் தப்பு நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம் தான் அந்த வசனம் மேல உள்ளதை காட்டினேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே, கூடாதே. பாவத்தில் நிற்க முடியாது. இயேசுவுடையவர்கள் பாவத்தை செய்ய முடியாது. ரோமர் 6:15 இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்க பாவம் செய்யலாமா? கூடாதே. ஏன் சொன்னா, நான் நீதிக்கு அடிமையாக இருக்கிறேன், இயேசுவை உடையவனாக இருக்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. 1 யோவான் 3:4 வசனம், பாவம் செய்கிற இவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இனி நான் பாவம் செய்யக்கூடாது. நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவனாய் மாறினேன். என்னுடைய பாவ மனுஷன் வெளிப்பட்டது, அந்த நியாயப்பிரமாணம் சொன்னது நீ மரணத்துக்குரியவன் என்று சொல்லி என் கிறிஸ்துவின் மூலமாக மரணத்துக்குள்ளாக நான் மாறினேன். அவரோடு கூட நான் எழுந்தும் இருக்கிறேன். நியாயப்பிரமாணம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆட்சியும் கிறிஸ்துவோடு கூட எழுந்து நின்று கிறிஸ்துவோடு கூட நடப்பதனால, கிறிஸ்துவோடு கூட நின்று கொண்டு தேவனுக்கு கனி கொடுப்பதனால, கிறிஸ்துவோடு நின்று கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதனால அந்த நியாயப்பிரமாணம் என ஆளும். எப்படி ஆளும் சொன்னா, ஜீவனுக்குரியவன் என்று ஆளும். இனி நாம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது.
சரி, இன்னொரு இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், புரிந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். இன்னொரு காரியம், இதுக்கு சம்பந்தமா என்னோட எடுக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு காரியத்தை எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபெமிலியர். யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். நான் என் பிதாவின் வேற ஒரு காரியத்துக்கு போறோம். அது அந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு மறுத்துக்கொள்ள என்ன, கிறிஸ்துவுடையவர்கள் 6 வருடத்துக்கு முன்பாக யாரோட கூட இருந்தோம், கிறிஸ்துவுடையவர் ஆன பிறகு என்ன செய்யணும், நியாயப்பிரமாணம் மறிக்குமா மறிக்காதா, இதெல்லாம் உங்க மனதில் பதிந்து இருக்க வேண்டியது. நான் எந்த என்ன சொல்றது, இது வசனத்தை நான் ஒரு வியாக்கியானம் கொடுக்கல, வசனத்தில் இருக்கிறதே திருப்பி சொல்லி முடித்திருக்கிறேன், அவ்வளவுதான். யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்து இருப்பீர்கள். ஒரு ஃபெமிலியர் ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட் வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, பிதாவின் கற்பனையை கிறிஸ்து கை கொண்டு விட்டார், இனி கிறிஸ்துவனுடைய கற்பனை தான் நாங்க கை கொள்ளணும். பிதாவின் கற்பனை என்பது 10 பிரமாணங்கள், அது அவர் நிறைவேற்றி விட்டார். அதனால இனி நாங்க அந்த பிதாவினுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டியதுல நாங்க கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை தான் கை கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். நம்ம படிச்சிருக்கிறோம், என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒழுக்க பிரமாணம் 10 பிரமாணம் 10 வார்த்தைகள், அது கற்பனை அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், கிறிஸ்துடைய சாயல் தான் 10 வார்த்தைகள் என்கிறதா படிச்சிருக்கிறோம். அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. தேவனால் எழுதப்பட்டது, மோசையினால் எழுதப்பட்டது, ஜனங்களினால வாசகங்களில் எழுதப்பட்டது, தேசாதிபதியினால தூண்களிலும் பலிபீடங்களிலும் எழுதப்பட்டது. அது நீதியை வெளிப்படுத்துகிற பிரமாணம், பாவத்தை சுட்டி காட்டுகிற பிரமாணம். அந்த பிரமாணம் எனக்கு அவசியம் இல்லை, ஆனா அது பிதாவுடைய பிரமாணங்க. இயேசு அதை நிறைவேற்றிட்டாரு, இது எனக்கு அவசியம் இல்லை. நம்ம பிதாவினுடைய கற்பனை என்னங்கிறத படிக்க போறோம். இயேசுவுக்கு பிதாவினுடைய கற்பனை என்ன அப்படிங்கிறத படிக்க போறது இல்ல, நம்ம இயேசுனுடைய கற்பனை என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். இன்னும் யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அதற்கு இசைவானது. என் கற்பனையை பெற்றுக்கொண்டு இயேசு சொல்றார், என் கற்பனை பற்றி கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பார், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இயேசுடைய கற்பனையைத்தான் கை கொள்ளணும். இயேசு பிதாவுடைய கற்பனை அவரு கை கொண்டார், நான் இயேசுடைய கற்பனை தான் கை கொள்ளணும். இன்னும் அழகா சொல்றாங்க பாருங்க, விளக்க அழகா கொடுப்பாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17-18 நியாய பிரமாணத்தையாலும் தீர்க்க தரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இயேசு பிதாவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. இயேசு நியாய பிரமாணம் ஒளியாதுன்னு யாரு சொன்னா? ஒளிஞ்சு போயிடும். இயேசு நிறைவேற்றிட்டாருன்னா நியாய பிரமாணம் ஒளிஞ்சிடும். வசனத்தை சொல்லுது, நம்ம மாட்டிக்கிட்டு அவங்கள குழப்பிட்டுலாம் இருக்க கூடாது, தெளிவாதான் பேசணும். வசனம் தெளிவா இருக்கு. இயேசு என்ன சொல்றாரு? நான் பிதாவுடைய கற்பனையை செய்தேன், அதே மாதிரி நீங்க என் கற்பனையை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. பிதாவுடைய கற்பனை அவர் செய்துட்டாருங்க, நிறைவேற்றிட்டாருங்க. அவர் நிறைவேற்றின பிறகு நியாய பிரமாணம் ஒளிஞ்சு போயிடுறோம். வசனம் தெளிவா இருக்கு. சரி, இப்ப நம்ம ஒளிந்து போறது என்ன, அதெல்லாம் நான் இப்ப விளக்க போறது இல்லை. எனக்கு விளங்கிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இதை நம்ம பிறகு படிப்போம். ஒளிந்து போகிறது அப்படின்னு சொன்னா என்ன, எப்போ ஒழியும், எப்படி ஒழியும், அதெல்லாம் நம்ம படிக்கலாம். இப்ப நம்ம பிதாவினுடைய கற்பனை என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி, இயேசுவுக்கு பிதாவுடைய கற்பனை என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி அறிய போறது இல்லை. ஆனா இயேசுனுடைய கற்பனை என்ன, நான் கை கொள்ள வேண்டிய கற்பனை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுனுடைய கற்பனை. Bible is very clear. I have to keep only the commandments of Jesus. சரிதானே? நியாய பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றிட்டா ஒளிஞ்சு போயிடும். நான் இயேசுடைய கற்பனையை கை கொள்ளணும். இயேசுடைய கற்பனை என்ன, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் விளக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி நான் போகவா, எவ்வளவு நேரம் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. I have only completed 50% of the slides. நான் தொடரவா, நிறுத்திவிட்டு அடுத்த வாரம் நடத்தவா? பாஸ்டர் ஜெயராஜ்,
நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கண்ணா. கேக்குது. தொடர்ந்து இதை நடத்தவா இல்ல இது அடுத்த வாரம் பார்ப்போம்? நமக்கு 8 மணி ஆக போகிறது. 7 நிமிடங்கள் தான் இருக்கிறது. இன்னும் ஒரு 15 ஸ்லைட்ஸ் போகும். 15 ஸ்லைட் தான் முடிச்சிடலாம். சரி சரி, இப்ப நல்லா மனசுல ஆக்கிடுங்க. விரட்டிலாம் போக மாட்டேன், எனக்கு புரிந்தாக வேண்டும். நான் யாருடைய கற்பனை தான் கை கொள்ளணும்? இயேசுடைய பிரமாணத்தை தான் கை கொள்ள வேண்டும். இயேசுடைய பிரமாணம் எது? இதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய். அவர் அனுப்பினவர் பிதா, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறதுதான் அவருடைய ஆசை என்று அவர் சொல்கிறார். சரிங்களா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நான் விரைவாக யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதே நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன் சுயமா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க, என் பிதா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் பேசுவேங்க, என் பிதா என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதைத்தான் நான் வெளிப்படுத்துவேங்க. நான் அழகா சொல்லிட்டேன். ஒரு கேள்வி சிம்பிளா இருக்கலாம், இயேசு பிதா சொல்லாத அல்ல பிதா சொல்லிய ஒன்றை மாற்றி சொல்லுவாரா? சுயமா ஒண்ணும் செய்ய மாட்டேன்ட்டார். அப்ப சுயமாய் ஒரு பிரமாணத்தை கொடுப்பாரா? கண்டிப்பா கேள்விக்கு பதில் இல்லை. சரி, நம்ம இதை வைத்துக் கொண்டு இல்ல அந்த பிரமாணம் அப்படிலாம் நம்ம இருந்த போறதில்ல. ஒரு சின்ன குழு, அவர் சுயமா எதையும் செய்ய மாட்டாரு, பிதா சொல்றதான் செய்வார் அப்படின்னு சொன்னா அவர் சுயமாய் ஒரு கற்பனை கொடுத்திருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இயேசுவினுடைய பிரமாணம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பிரயாசப்பட போகிறோம். சீனாய் மலையில, அதுதான் இன்னைக்கு எல்லாத்துக்கும், சீனாய் மலையில தேவன் கொடுத்த பிரமாணங்கள், அதை கொடுத்தது யார்? பிதாவினுடைய பிரமாணங்கள் அது என்று சொல்லுகிற பிள்ளைகள் வேளாத கொஞ்சம் கவனமா படிக்கணும். படிச்சு ஆராயும் போது வெளிப்படுகிற உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். என் சுயத்தை வச்சுக்கிட்டு நான் இன்னத்தையா தேடிட்டு இருக்க கூடாது. சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் யாரால் கொடுக்கப்பட்டது? ஒரு வசனத்துல வாசித்து போறேன். அதுல அதிக விளக்கங்களுக்குலாம் அதுல போறதுல முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 9-15 வாக்கியங்கள். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். எதை இஸ்ரவேலர் வழி நடத்திட்டு வர்றாருல அதை எழுதுறார். அது என்னெல்லாம் எழுதுறாருன்னு கவனமா கவனிக்கும். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்திடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். ஒரு ஆள் தானே. அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை எகிப்தியர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களில் போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவில அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழிநடத்தினீர். கவனமா கேட்டது. நீர் இதெல்லாம் யாரு? இஸ்ரவேல் மீட்டுட்டு வந்தது, வழி நடத்தியது, சுதந்திரமான போய் பிளந்தது, இதெல்லாம் அதே தெய்வம் என்ன செய்யறா பாருங்க. நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்தில் இருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளையும் உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். சீனாய் மலையில் இறங்கி 10 பிரமாணத்தை கொடுத்தார்ல, அதை சொல்றார். உமது பரிசுத்த ஓய்வினாலே அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அந்த ஓய்வினால தனியாக பேசுறார் பாருங்க. பிரமாணத்தில் இருக்கிற ஓய்வினால தனியா வெளியிட்டு பேசுறார். உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு உமது தாசனாகிய மோசை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். மோசை கொண்டு நிறைய சொல்லி கொடுப்பாருங்களா. 10 பிரமாணம் அவர் நேரடியா பேசுவாரு. அதுல ஓய்வு நாளையும் அவரு பேசி இருக்கிறாரு. மோசை மூலம்
கூடாரத்துக்கு அடுத்த பிரமாணம், தேசத்துக்கு அடுத்த பிரமாணம், சுகாதாரத்துக்கு அடுத்த பிரமாணம், ஆரோக்கியத்துக்கு அடுத்த பிரமாணம், சமூக உறவுகள் சமுதாயத்துக்கு அடுத்த பிரமாணம், இப்படி எல்லாம் கொடுப்பாரு இல்லைங்களா? அது சொல்ற அவர்கள் பசிக்கு வனாந்தரத்தில் அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிங்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த கற்பனையையும் ஓய்வுனாலையும் மோசை மூலமா சொல்ல பிரமாணங்களையும் இஸ்ரவேலருக்கு தண்ணீர் கொடுத்தவர், அப்பம் கொடுத்தவர், சிவந்த மரத்தை கடத்திய பிளந்து அவர்களை மீட்டவர், இப்படி மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் உபாகமம் மோசை வெளிப்படுத்துற 32:3 கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுவேன், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை சொல்லுங்கள், அவர் கண்மலை. இந்த வழி நடத்திய தேவனை மோசை என்னன்னு சொல்றாரு? கண்மலைன்னு சொல்றாரு. யார? சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர, 10 வாதைகளினால எழுப்பெரு வாதித்தவர, மேகஸ்தம்பத்தினால் அக்கிஸ்தம்பத்தினால் நடத்தியவர, அப்பத்தை கொடுத்தவர, தன் கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தவர, பிரமாணங்களை கொடுத்தவர கண்மலை என்று சொல்லுகிறார். அவர் கிரியை உத்தவமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். அப்போ பிரமாணங்களை கொடுத்தவரும், அப்பத்தை கொடுத்தவரும், தண்ணீரை கொடுத்தவரும், அதிசயங்களும் அற்புதங்களை செய்தவரும், அக்னி சம்பத்தினால் மேக சம்பத்தினால் வழி நடத்தவரும் யாரு அப்படின்னு கேட்டா கண்மலை. இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த பிரமாணத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 10:1-4 இப்படி இருக்க சகோதரரே, நீங்க எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், எவைகளெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். அதே வசனத்தை எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஐயா, நெகமியா லிஸ்ட் போட்டு சொன்னாரு, அதுல பிரமாணத்தை சேர்த்திருக்கிறாரு. இங்க அது யாரு அதை வழிநடத்த சொல்ல மோச அழகா சொல்ற கண்மலை சொல்லி, அந்த கண்மலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர், பிரமாணத்தை பேசியவர், மோசையின் மூலமாக கற்பித்தவர் யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. இல்ல நம்ம விசுவாச பிள்ளைகளை இப்ப இருக்கிற நவீன போதங்களை நினைச்சு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குங்க. ஒரு போதகருக்கு என்ன கேள்வி வந்துச்சோ, என்ன பிரச்சனை வந்துச்சோ, ஆவியின் ஊழியத்தை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப எதுவும் கேள்வி வந்துச்சு சொல்லுங்க, இயேசுதான் நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார் என்கிறத அவர் அப்படியே ஒரு மாற்றி யார் வேற யார் இல்லைங்க, நம்ம சபை போதகர் ஆவியானவர் எழுதி கொடுத்தாரு. அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதையா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வஞ்சிக்கப்படாதீர்கள். பிரமாணத்தை எழுதி கொடுத்தார் இயேசு, தேவனுடைய குமாரன். சீனாய் மலையில இறங்கி பிரமாணங்களை அவர் தான் எழுதி கொடுத்தார். வேற ஏதாவது விளக்கம் எடுக்கலாமா? அங்க ஆண்டவர் தம்முடைய விரலினாலே பிரமாணங்களை எழுதினாருன்னு இருக்கும். நான் அந்த வசனத்துல எடுத்து போடல, விரலினாலே பிரமாணங்களை எழுதினாருன்னு இருக்கும். இவங்க போனாங்க பாருங்க, அந்த விரல போய் புதிய ஏற்பாட்டு மூலமாக விரல் வல்லமே, அந்த வல்லமே ஆவி. அதனால் விரலினால் எழுதியிருக்காரு, விரலினால் எழுதியிருக்காரு. ஆவியானவர் பிரமாணத்தை எழுதினாருங்க. அதனால எங்களுக்கு பிரமாணம் முக்கியம், ஆவியானவர் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு பிரமாணம் முக்கியம். ஆவியானவர் என்ன ஸ்தானத்தை எடுத்திருக்காரு நீங்க படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கு, என்ன ஸ்தானத்தை எடுத்திருக்காரு சொன்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குமாரனுக்கு எப்பொழுதும் ஒத்தாசை இருக்கிற ஸ்தானத்தை எடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நீங்க பாப்பீங்க, நான் போறேன் உங்களுக்கு ஒரு தேர்தல் அனுப்புவேன், அவர் என்னை குறித்து அவர் என்ன செய்வார் உங்களுக்கு சொல்லுவார், நீங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தார். அவர் கிறிஸ்துவ இடத்துல வழி நடத்தார். அவர் கிறிஸ்துவுக்கு ஒத்தாசை எடுக்கிற ஸ்தானத்தை எடுத்திருக்கிறாருங்க. அவர் நியாயப்பிரமாணத்துக்கு விளக்கம் கொடுக்காம பாருங்க. நம்ம போதுங்க பெரிய ஆளு, அவர் ஜூம் மீட்டிங் நடத்தினா சும்மா 100-200 அப்படின்னு உட்கார்ந்துரும். விரல், இதுல ஒரு பாட்டுக்கு விளக்கம் எழுதுனாங்க, ஆவியானவரே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே எங்க அப்படின்னு கேட்டா உடனே இங்க பாருங்க விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த விரல். இந்த ஆவியானவர் பாட்டு நிறைய பேருக்கு ஃபேமிலியர், பெரிய பெரிய போதவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமிலியர். கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பாருங்க. யூ ஷுட் பி ஷேம் டு சிங் தட் சாங். அந்த பாட்டை பாடுறது நீ வருத்தப்படணும், வேதனைப்படணும்.
உடனே இவங்க பாட்டு எழுதுன ஒருத்தன் அந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதுறான். விரலு விரலு வல்லமே வல்லமே ஆவி. அவர் எழுதுனது ஆவியானவர், சீனாமல் இறங்குறது ஆவியானவர்ட்டான். விரலு அடையாளம் எப்படி படிக்க தெரியுமா? தானியல் புஸ்தகத்துல அப்போலிக் லிட்ரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இது இது இப்படி அடையாளம் எடுப்போம்ல, மிருகங்கள் எல்லாம் ராஜ்யம் அப்படின்னு அடையாளம் எடுப்போம். அதே மாதிரி சீனாய் மலையில் இருக்கிற விரலை அடையாளமாக்கிட்டான். விரல் அடையாளம் அப்படின்னு சொன்னா அங்க நின்ன மோசே நிஜமா, அந்த சீயோன் மலை நிஜமா, அதை சுற்றி இருந்த இஸ்ரவேலர்கள் நிஜமா? கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணிடுவான். ஆனா மனசுல ஆழமா பதிய வச்சிருக்கான காரியமான விசுவாச பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்துல சீனாய் மலையில இறங்கி வந்து எழுதி கொடுத்தது என் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து. அது அவருடைய பிரமாணம், அவருடைய பிரமாணம். அவரு பிதாவுடைய பிரமாணம் அவர் எழுதி கொடுத்தார், அவர் பேசினார், அவருடைய சாயலை சொன்னார். முன்பு படிச்சோம், 10 பிரமாணம் என்பது பிரமாணம் அல்ல, கட்டளை அல்லது வார்த்தைகள். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துடைய சாயல் என்று படிச்சோம். அந்த சாயலை எழுத்தின் மூலமாக எழுதி கொடுத்தார். ஏன் எழுதி கொடுத்தார் சொன்னா நம்ம அழகா தெளிவுபடுத்திருந்தோம். அந்த அவர் சொல் வழியாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வரணும்னு நினைச்சாரு. அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் ஆராய்ந்தோம். ஆகினால் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். உடன்படிக்கை உள்ள இருக்கிற பிரமாணம் வெளியே வந்துச்சு. ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒன்லி பைபிள் இருந்தோ ஒண்ணு நடக்குது, அது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் அந்த கேள்விக்கான விளக்கத்துக்கு எனக்கு ஒரு போதுகள் தொடர்பு கொண்டாரு. பிரமாணம் ஏன் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே வைக்கப்பட்டது? இல்ல, பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வைக்கலங்க, உள்ள இருக்கிற பிரமாணம் வெளியே வந்துச்சு. சரியா படிக்கணும், சரிங்களா? தப்பான கேள்விகள் நம்ம கேட்கக்கூடாது. இப்ப நல்லா புரிச்சுக்கிடுங்க, ஆவியானவர்கள் எழுதி கொடுக்கலங்க, இயேசுதான் எழுதி கொடுத்தார், இயேசுதான் உச்சரித்தார், இயேசுதான் மோசே மூலமாய் சொன்னார். இது அவருடைய பிரமாணம், அவருடைய பிரமாணம். இதை மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்கு எந்த எந்த உரிமையும் கிடையாது. எல்லாம் 10 வார்த்தைகள் இயேசுவினாலே சொல்லப்பட்டது. அந்த கற்பனைகளை எழுதப்பட்டது இயேசுவினாலே எழுதப்பட்டது. மோசையின் மூலமாக அவர் சொன்ன அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அந்த சடகாச்சார பிரமாணங்கள், பலி பிரமாணங்கள், ஆசாரிப்பு பிரமாணம் இயேசுவினாலே சொல்லப்பட்டது மோசையின் மூலமாக. தேசத்துக்கு அடுத்த பிரமாணம் இயேசுவினாலே சொல்லப்பட்டது மோசையின் மூலமாக. ஆரோக்கியத்திற்கு அடுத்த பிரமாணம் இயேசுவினாலே சொல்லப்பட்டது மோசையின் மூலமாக. சுகாதாரத்துக்கு அடுத்த பிரமாணம் இயேசுவின் மூலமாய் சொல்லப்பட்டது மோசையின் மூலமாக. தேசத்திற்கு அடுத்த பிரமாணம் இயேசுவினாலே சொல்லப்பட்டது மோசையின் மூலமாக. இயேசு சொன்ன பிரமாணம் இயேசுவினுடைய பிரமாணம். இதை இன்னொரு விதமாக நம்ம விளங்கிக் கொள்ளணும், இன்னொரு விதமாக நம்ம விளங்கிக் கொள்ளணும். வேதத்தில் ஆண்டவர் விளக்குகிறார். இயேசு தம்முடைய பிரமாணம் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார். 1 யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கு. புரிச்சுட்டான்? ஒருவர் அன்பாய் இருப்பதா என்னுடைய கற்பனை. நமக்கு தெரியும், இந்த ஒருவர் அன்பாய் இருப்பது புதிய கற்பனை எல்லாம் எங்க இருக்கு? லேவியாகமம் பார்ப்போம். லேவியாகமம் புஸ்தகத்தில் அது இருக்கிறத நம்ம நினைச்சிருக்கிறோம், அறிந்து இருக்கிறோம். சரி, ஒருவர் அன்பாய் இருக்கிற அந்த பிரமாணம் மார்க்கினுடைய இதை நம்ம ஒருக்க படிச்சிருக்கிறோம், அதனால கொஞ்சம் விரைவா போறேன். மார்க் 12:28 சொன்னா, வேதபாரகன் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டார். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, கற்பனை எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாய என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். இந்த கீழே வாசின்னு சொன்னா, நீ 2ஆவது சொன்னீர், வழியை காட்டிலும் மேன்மையான பிரமாணம் சொல்ல. என்னது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது, ஒருவர் ஒருவர் அன்பு கூறுவது. இயேசு சொல்றாரு, ஒருவர் ஒருவர் அன்பு கூறுவது என்னுடைய கற்பனை என்று சொல்லுகிறார். அப்ப அதற்கு ஒப்பாய் இருக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் யாருடைய கற்பனை என்று சொன்னா இயேசுடைய கற்பனை. பிரிக்க முடியாது, ஒண்ணு ஒப்பாய் இருக்கிறது. நீங்க மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறேன் சொல்லி தேவனை எதிர்க்க முடியாது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் சொல்லி மனிதனை பகைக்க முடியாது. இந்த இரண்டும் இசைந்து போக வேண்டிய ஒன்று. சரி, ஒருவர் அன்பு கூறுகிறதோ என்ன? ரோமர் 13:9 எப்படி விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாக இருப்பாக என்கிற இந்த கற்பனைகள் எல்லாம் எங்க இருக்கு? 10 கற்பனைகள் இருக்கு.
ஒழுக்க பிரமாணத்தில் இருக்குது. வேற எந்த கற்பனை முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. 10 பிரமாணத்தினுடைய ஒரு பகுதி எடுத்து பவுல் சொல்றாரு, எப்ப ஒருவர் அன்பாய் இருக்கிறது அதுதான் இதுதான் ஐயா, நீ பாட்டுக்கு இதையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த 10 பிரமாணத்தில் இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப இயேசு நீங்கள் உங்கள் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிற பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்க, 10 கற்பனை. எனக்கு இதனுடைய பிள்ளைகளை You love Jesus. அவருடைய கற்பனை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15 வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நியாய பிரமாணத்தில் எதுலயும் குழம்பிடக்கூடாது. இயேசுடைய கற்பனை எது அப்படின்னு கேட்டா அது சீனாய் மலையில அவர் சொல்லிய கற்பனை, ஆவியானவர் இல்ல. ஏமாந்துறாதீங்க. நம்ம போதவர் சொல்றான், வெளியே உள்ளவர் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, நம்ம போதவர் சொல்றான், ஆவியானவர் இல்ல. இயேசு எழுதி கொடுத்தார், இயேசு பேசினார், இயேசு மோசே மூலமாய் சொன்னார். அந்த கற்பனையைத்தான் அவர் என்னுடைய கற்பனை சொல்றார். ஒரு வழியில் இல்ல, இன்னொரு வழியிலையும் பார்த்தோம், அவர் சுயமாய் ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த கற்பனை உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கிறது. அதை எடுத்து நமக்கு காட்டிருக்கிற ஒரு சாயலை பெறுவதற்காக. எனக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள், பாவத்துக்கு மரித்தோம், பாவத்துக்கு பறித்தோம். நம்ம தேவனுடைய பிரமாணத்தை பார்த்து பொழுது, தேவனுடைய பிரமாணத்தை நாம் பார்த்து பொழுது எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, அது என்னை மரணத்துக்குரியவன் என்று சொன்னேன், நான் மரணத்துக்கு பாத்திரவான் என்று சொன்னேன். நான் எப்படி மறிப்பேன்? என் பாவ மனுஷன் உயிர் கொண்டு விட்டு பாவ மனுஷன் என்னை மரணம் என்று சொல்லுகிறது. ஐயா, என்னை யார் மீட்பார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் மறிச்சிருக்கிறேன், சிலுவையில நீ என்னோடு கூட மறித்திருக்கிறாய், உன் பாவத்தை நான் சுமந்து இருக்கிறேன், நீ என்னோடு கூட ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஒப்பாய் இருந்தால் நீ என்னை நிலைத்து இருப்பாய், நீ என்னோடு கூட உயிர் தெழுந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். ஞானஸ்நானத்தினாலே எனக்கு அருமையுடைய பிள்ளைகளை, நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன். நியாயப்பிரமாணம் சாட்சி சொன்னது என்னன்னு சொன்ன மரணத்துக்குரியன்னு சொன்னது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததற்கு அடையாளமாக ஞானஸ்நானத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என் கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அடையாளமாக நான் எழுந்திருந்தேன். நியாயப்பிரமாணம் கடைசி வரைக்கும் ஆளுகை செய்யும். அது ஜீவன் கொடுக்கும்படி அருளப்படவில்லை, அது சாகாது. இயேசுவோடு கூட வருகிறதற்கு முன்பாக பாவ மனுஷனாய் இருந்தேன், சாத்தானுக்கு அடிமையாக இருந்தேன். பாவத்திலிருந்து கிறிஸ்து மீட்டதுனால அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தேன். நியாயப்பிரமாணம் மரணத்துக்கு எதுவாய் தீர்த்தது. நான் கிறிஸ்துவோடு நின்று கொண்டு தேவனுக்கு என்று கனி கொடுக்கும் பொழுது அவருடைய பிரமாணத்தை, இயேசுனுடைய பிரமாணத்தை, அந்த 10 பிரமாணத்தை அந்த ஓய்வினால என் வாழ்க்கையின் அங்கமாய் மாற்றி என்னுடைய சோபமாய் என் இயேசுவை நான் வெளிப்படுத்தும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும், நீ ஜீவனுக்குரியவன் என்று சொல்லும். எனக்கு நம்முடைய பிள்ளைகளை, மேன்மையான உபதேசத்துடைய சபையில உங்களை வச்சிருக்கிறாரு, குழம்பிராதீங்க. யாராவது நீதிமான் ஒருவன் இருக்கமா? நல்ல இயேசுவுடையவர்கள் நீதிமானா இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஏன் மறிச்சிருக்கிறேன், மறுபடியும் பாவம் செய்வதற்கு அல்ல, மறுபடியும் பலவீனத்தில் விழுவதற்கு அல்ல. எனக்கு அந்த பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களுடையவர்கள் இருந்தால், நீங்க கிறிஸ்துவை நேசித்தால் 10 பிரமாணத்தை கை கொள்ளுங்கள். கர்த்தர் பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தருவாராக. ஆமென். ஆமென், ஆமென். நல்லதொரு சத்தியத்தை நாம் கேட்டோம், அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கவும் ஆண்டவர் நமக்கு அனுகிரகிப்பார். நம்ம யாவரும் தாழ்த்தி ஜெபிப்போம். பிலிப் பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாத ஜெபத்தோட நிறைவு செய்யலாம் பாஸ்டர். ஜெபிப்போம். உன்னதத்தில் வாசமா இருக்கும் எங்கள் அன்பான பரமபிதாவே, உம்முடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக, மகிமைப்படுவதாக. துதிகான மகிமை உமக்கே உரியது, அதுக்கு பாத்திரமான தேவனாக நீர் இருக்கிறீரப்பா. இந்த இரவு நேரத்தில் நல்ல ஒரு சத்தியத்தை, இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக விசுவாச பிள்ளைகள், கிறிஸ்துவ நண்பர்கள் உம்முடைய கற்பனைகளுக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். கற்பனைகள் தேவையில்லை என்பதற்கான சில வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அது ஆதாரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, பிசாசானவன் எப்படியாவது விசுவாச பிள்ளைகளை ஏமாற்றி இந்த சத்திய பாதையிலிருந்து திசை திருப்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு அநேக பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்கள்.
ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட சத்தியங்களை இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறது, அத்தியாவசியமாக இருக்கிறது. அப்பா, இந்த நாளில் உம்முடைய அன்பான மகன் மூலமாக, சகோதரர் ஜெய்கர் மூலமாக நீர் பேசியதற்காக நன்றி. மகனை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் பரத்திலிருந்து கட்டளையிட்டார்களும் அவருடைய அன்பான குடும்பத்தை ஆசீர்வதியும். இதை நடத்துகின்ற பாஸ்டர் ஜெயராஜ் அவருடைய குடும்பத்தாரையும் விசேஷமாக ஆசீர்வித்தாரும்படி ஜெபிக்கின்றேன். இந்த காணொலியில் வந்திருக்கிற மற்ற எல்லா பிள்ளைகளையும், இந்த சத்தியங்களை கேட்ட பிள்ளைகள் இது மனதில் வைத்து கொண்டு, இது குறிப்பெடுத்து கொண்டு, ஆண்டவரே நல்ல விதத்தில் இதை கற்று தேர்ச்சி பெற, அநேகர் மத்தியில் எங்களோடு வைத்துக் கொள்ளாதபடிக்கு தெரியாத அறியாத பிள்ளைகள் மத்தியில் இப்படிப்பட்ட சத்தியங்களை பேசக்கூடிய திராணியையும் தேவ ஆவியானுடைய வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படி உங்களுடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம். ஏனோ தானே என்று இனியும் காலத்தை தாமதப்படுத்தாமல் ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவர் வரும்போது நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவரை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுமப்பா. எல்லா பிள்ளைகளையும் இன்னும் ஒரு முறை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த இரவு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார்களும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் வழி நடத்துதலும் தொடர்ந்து நம் அனைவரும் மத்தியிலும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். நன்றி.